வணக்கம் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2038 ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியை தாக்க போகிறதாகவும் அதனால் உலகமே அழிய போகிறதாகவும் இதுக்கு 72% சான்ஸ் இருக்கிறதாகவும் நாசா சொல்லியிருக்காங்க. இதை எப்போ சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தோட ஏப்ரல் மாதத்தில் 2-3 தேதிகளில் நாசாவோட பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸும் ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பேஸ் அஃபேர்ஸும் அமெரிக்கா அப்புறம் வெளிநாடுகளிலிருந்து 25க்கும் மேற்பட்ட நிறுவனங்களிலிருந்து கிட்டத்தட்ட 100 எக்ஸ்பர்ட்ஸ் கலந்துக்கிட்ட ஒரு டேபிள் டாப் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேரிலாந்தோட லாரலில் ஹாப்கின்ஸ் பிசிக்கல் லேபரேட்டரியில் நடந்திருக்கு. டேபிள் டாப் எக்ஸசைஸ்னு சொன்ன உடனே நீங்கள் எதுவும் பெருசாக நினைக்க வேணாம். இந்த மாதிரி எல்லாரும் டேபிளில் வரிசையாக உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டேபிள் டாப் எக்ஸசைஸ். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி 2013, 14, 16 அப்புறம் 2022 நடந்திருக்கு. ஆனால் 5ஆவதாக நடந்த இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் பெருசாக நடந்திருக்கு. இதில் விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது மிகப்பெரிய பாறைகள், மிகப்பெரிய சிறுகோள்கள் தான் அது. ஏற்கனவே இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியை தாக்குறதுனால தான் டைனோசர்கள் அழிஞ்சுது. அந்த மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராய்ட் மறுபடியும் பூமியை தாக்க வரும்போது அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த 5ஆவது டேபிள் டாப் எக்ஸசைஸ். இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்ட் பூமியை தாக்க வர்ற மாதிரி கற்பனையாக எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், அவங்க கற்பனையாக தான் எடுத்துக்கிட்டாங்க, அதாவது இமேஜின் தான் பண்ணுறாங்க. இப்படி இமேஜின் பண்ணுற இந்த ஆஸ்ட்ராய்டு 60 மீட்டரில் இருந்து 800 மீட்டர் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் 100லேருந்து 320 மீட்டர் ரேஞ்சில் இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு எந்த மெட்டீரியல்ஸால் ஆனதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு அடுத்த 14.2 வருஷத்தில் பூமியை தாக்க வர்றதா இமேஜின் பண்ணுறாங்க. அக்யூரேட்டாக சொல்லணும்னா 2038 வருஷம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி இந்த ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்கும்னு கற்பனை பண்ணுறாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு 72% பூமியை தாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது பூமியை தாக்கிச்சுன்னா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவோட பல பகுதியில் அழிக்கப்படும். இந்த பேரழிவுனால 47% 1000 மக்கள் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 28% 1 லட்சம் மக்கள் இறக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைன்னா 8% 10 லட்சம் மக்களாச்சும் இறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஆஸ்ட்ராய்டை முன்கூட்டியே அழிக்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு கிட்டத்தட்ட 7 மாதம் சூரியனுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறதா இவங்க இமேஜின் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போது இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு கற்பனையான விஷயந்தான். அதாவது 2038 ஆஸ்ட்ராய்டு பூமியை தாக்கிறதும், அதோட சைஸ், எத்தனை சதவீத வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த கண்டங்கள் பாதிக்கப்படுது, எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லாமே ஒரு கற்பனையான சுச்சுவேஷன். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் மேபி வந்தால் அதை நம்மளால் சமாளிக்க முடியுமா, அதுக்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கா, இதை சமாளிக்க என்னென்ன வழிகள் இருக்குது, கவர்மெண்ட் இதை சமாளிக்க அதிக பணம் ஒதுக்குமா, உலக நாடுகள் ஒத்துழைக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான் இந்த 5th டேபிள் டாப் எக்ஸசைஸ். அதர்வைஸ் எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டும் 2038 பூமியை தாக்க போகிறது கிடையாது. இந்த வருஷம் மாதிரி தான் 2038 வருஷமும் போக போகுது. சரி, அப்போது அந்த டேபிள் டாப் எக்ஸசைஸோட கற்பனையான சுச்சுவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டத்தில் கலந்துக்கிட்ட 19% பேர் இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு அவங்க ஒப்பீனியனை சொன்னாங்க. ஆனால் மீதி இருந்தவங்க சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி நம்புறதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, 7 மாதம் சூரியனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது திரும்பி நமக்கு தெரிகிற வரை வெயிட் பண்ணலாம், இல்லை ஒரு சேட்டலைட்டை அனுப்பி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரீசெண்டாக நாசா சக்ஸஸ்ஃபுல்லாக சோதித்த டாட் சோதனை மாதிரி ஒரு விண்கலத்தை அனுப்பி அந்த ஆஸ்ட்ராய்டு மேலே மோத விட்டு அதை திசை திருப்பலான்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஐடியா என்னென்னா, 2028 நாசா ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிற நியர் எர்த் ஆப்ஜெக்ட் சர்வேயர் அப்படிங்கிற டெலஸ்கோப் மூலமாக அந்த ஆஸ்ட்ராய்டை பற்றியும் அதோட மூமெண்ட்ஸ் பற்றியும் நமக்கு தெரிய வரும். அது மூலமாக அந்த ஆஸ்ட்ராய்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னும், இல்லாத ஒரு கற்பனையான ஆஸ்ட்ராய்டை சமாளிக்க ரியலான ஐடியாஸை மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ டேபிள் டாப் எக்ஸசைஸோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.